6 மாசத்துக்கு முன்னாடி நான் போட்ட எஸ்ஐபி பிகினர் சீரிஸ் வீடியோ பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றேன்னு போன ஒருத்தரை ரீசெண்டா மீட் பண்ணேன். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டா, நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலன்னு சொல்றாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்ப வரைக்கும் எனக்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணி நிறைய பேர் புதுசா ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏன் ஆரம்பிக்கலன்னு கேட்டா, ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸை ஆன்லைன்ல செக் பண்ணா எக்ஸ்ஐஆர்ஆர் சிஏஜிஆர் இப்படி வித்தியாசமா இருக்கு. அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு தெரியல, அதனால இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்றாரு. அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சிம்பிளா சொல்றேன், தெரிஞ்சுட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒரே தடவை ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. 5 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன்ஸோட சேர்த்து ₹2,00,000 காமிக்குது. அப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பெர்சன்டேஜ் க்ரோ ஆயிருக்குன்னு மெஷர் பண்ண யூஸ் பண்றது தான் சிஏஜிஆர். அதே மாதிரி எஸ்ஐபியை மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல போடுறோம். நீங்க எந்த டேட்ல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க, அந்த அமௌண்ட் எவ்வளவு நாள் மார்க்கெட்ல இருந்துச்சுன்னு கால்குலேட் பண்ணி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ் சொல்றது தான் எக்ஸ்ஐஆர்ஆர். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் டைமா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, சிஏஜிஆர் பாருங்க. எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றீங்களா, எக்ஸ்ஐஆர்ஆர் பாருங்க. அப்படியே வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இல்ல அவரை மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நாளா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் இருக்கவங்க சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.